கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கால வேளையிலே பிரியமான தேவ ஜனமே, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கும் என்று சொன்ன தேவன் இந்த காலையிலே உங்களோடு இருந்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, நீங்க அதுல 38ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஊழியத்து நிமித்தமா பெத்தேனியாவுக்கு கடந்து வருகிறார். வரும்போது மார்த்தா ஆண்டவரை பார்த்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அவருக்கு விதவிதமா சமைச்சு என்னங்க தேவையானது கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது தப்பு கிடையாது, அது ரொம்ப நல்ல குணம். ஏன்னா சில நேரங்கள்ல அன்பான தேவ ஜனமே, சில வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உள்ளவான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. சில வீட்டுக்கு போனீங்கன்னா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மார்த்தா அப்படியே பட்டவில்லை, ரொம்ப நல்ல குணம். என்னங்க இன்னொன்னு அப்படி நம்ம பாஷையில சொன்னீங்கன்னா இறக்கவும் குணம் உள்ளவங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பராமரிக்கிறதுல என்னங்க மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம் பண்ற ஒரு பெருங்குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லது. ஆனா பிரியமான தேவ ஜனமே, இத ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? இது ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, புண்ணியவதி, நல்ல குடும்பங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. அதுல சில உப்புக்காரம் சரியில்லைன்னு சொல்லிட்டும் போவருங்க இருக்கிறாங்க. ஆனா அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம சமைச்சு என்னங்க அவரு கொடுத்து அவரு சாப்பிட்டு அதுல சந்தோஷப்படுறவர் அல்ல. அவர் எதுல சந்தோஷப்படுறாரு அப்படின்னா, பாருங்க, மரியா என்ன பண்றா அப்படின்னா ஆண்டோட பாதத்துல உக்காந்து. மரியாள் உக்காந்த உடனே மார்த்தா ஒரே கோவம். இன்னொரு பக்கம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டரை கூட்டிட்டு வீட்டுல உக்கார வச்சுட்டு ஒண்டியா கஷ்டப்பட்டு சமையல் அறையில என்ன பண்ணிட்டு இருக்கேன், சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். கூட மாட உதவி செய்யாம என்னங்க ஒரு கை போடாம போய் உக்காந்து ஆண்டோட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறா, கதை கேட்டுட்டு இருக்கிறா, கதை பேசிட்டு இருக்கிறா அப்படின்ற ஒரு துக்கம். உடனே ஆண்டு என் தங்கச்சிக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு மார்த்தா கேட்ட உடனே, நான் ஆண்டவர் இந்த குடும்பத்தை அதிகமா நேசித்தார். நீங்க யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டருக்கு என்னங்க நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஆண்டு விரும்புற ஒரு குடும்பம். ஆகையால ஆண்டவர்கிட்ட உரிமையா என் தங்கச்சி கொஞ்சம் சொல்லக்கூடாதுங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, சாமி அன்பானுல 42ஆம் வசனத்துல சொல்றாரு, மரியாளை பார்த்து மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒண்ணு, அந்த நல்ல பங்க மரியாள் என்ன பண்ணா, என் பாதத்திலே இருந்து பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொன்னான். அன்பான சகோதரனே சகோதரிய, தேவனுடைய பாதத்துல இருக்கிறது மிகவும் இன்பமானது. நீங்க எவ்வளவுதான் என்னங்க ருசியா சமைச்சா கூட அது தொண்டை வரைக்கும் போற வரைக்கும் தான். உள்ள போயிடுச்சுன்னா அந்த ருசி என்ன ஆயிடுங்க, கடந்து போய்விடும். ஆனா ஜெபம்ன்றது, ஆண்டோட பாதத்துல உக்காடுறதுன்றது அதை போல இன்பமானது அன்பான தேவ ஜென்ம உலகத்துல எங்கேயுமே இல்லை. எங்களுடைய ஆலயத்துல 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 நாள் ஜெபம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னே தெரியாது. மணிக்கணக்கா உக்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க கிடைக்கிற இன்பம், அங்க கிடைக்கிற ஆசீர்வாதம், அங்க கிடைக்கிற பலன், அங்க கிடைக்கிற கிருபை, அங்க கிடைக்கிற வெளிப்பாடு உலகத்துல எங்கேயுமே இல்லைங்க. எவ்வளவு லட்சங்களை கொடுத்தாலும் கோடிகளை கொடுத்தாலும் அப்படியேப்பட்ட ஒரு இன்பத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அனுபவிக்க முடியாது. அது எங்கே கிடைக்குது அப்படின்னா தேவனுடைய பாதத்துல தான். ஆகையால் தான் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றார், ஆகாமின் கூடாரங்கள் இருக்கிற 1000 நாளை காற்றிலும் ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்கிற ஒரு நாள் இன்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ உலகத்துல என்னங்க கிடைக்க கூடாத இன்பம்லாம் எங்க கிடைக்குதுன்னா தேவனுடைய சமூகத்துல. ஆகையால இன்றைக்கு நீங்க அன்பான தேவ ஜனமே, சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி உலகத்துல அங்கே இங்க அலைஞ்சு என்னங்க நாளையும் நேரத்தையும் காலங்களையும் வீணாக்குனாலும் கண்டிப்பா அந்த உள்ளத்துல ராத்திரி வரும்போது ஒரு வெறுமை இருக்கும்.
ஆனா அந்த வெறுமை காணப்படாம ஒரு மன ரம்யம், ஒரு மன திருப்தி, என்னங்க மன நிறைவு காணப்படணுமா? நீங்க தேவ சமூகத்துல வந்து உக்காந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில என்னங்க பல அற்புதங்கள் நடக்கும், பல வாசல்கள் திறக்கப்படும். நீங்க எதிர்பார்க்கிற பல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏன்னா ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அதனாலதான் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவனிடத்துல ஒன்றை கேட்கிறேன், அது ஒன்னையே நான் வாஞ்சிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே இருக்கணும். நான் அந்த வார்த்தை யோசிக்கும் போது ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா அரண்மனையில இருக்க வேண்டிய மனுஷன் என்னங்க சொகுசா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ற வேண்டிய மனுஷன், அதெல்லாம் அற்பம்பா, உன் ஆலயம் தான் இன்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவீது அங்க கிடைக்காத, அங்க இல்லாத இன்பம் எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய சமூகத்துல இருக்குங்க. ஆகையால இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணாம, ஜெபிக்காம, ஜெப ஜீவி இல்லாம, என்னங்க ஜெபிக்காத ஒரு செத்த கிறிஸ்துவனா நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க, நல்ல பங்குங்க. நான் சவாலா சொல்றேங்க, நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில வேணாலும் வாங்க, அவனோட பாதத்துல வந்து ஜெபிச்சு பாருங்க. நீங்க போகும்போது சும்மா போக மாட்டீங்க. உங்க நிலைமை மாறினதா, பதில் கிடைச்சதா, அற்புதம் பெற்றவங்களா, வேறு மனுஷன்லாம் நீங்க கடந்து போவீங்க. காரணம் என்னன்னா 84ஆம் சங்கீதத்துல அன்பான தெய்வ ஜனமே 4:5 தாவீது சொல்லும்போது சொல்றாரு, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவனுடைய பாதத்துல உட்கார அத்தனை பேரும் என்ன பண்ணப்படுவாங்கன்னா புது பலன் அடைவாங்க. அவளுக்கு நீங்க மாம்சீக பலத்தை தரமாட்டார், உலக பலத்தை தரமாட்டார், தேவ பலத்தை தருவார். ஆகியால்தான் ஆண்டு சீஷர்களுக்கு சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 நீங்க போய் எருசலேம்ல காத்துருங்க, பரிசுத்த ஆவி உங்க மேல் வரும், நீங்க பலன் அடைவீங்கன்னு. அவங்க போய் காத்திருந்தாங்க. அன்பான தேவஜனமே 10 நாள் பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கினது. இறங்கின உடனே அன்பான தேவஜனமே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவள் நிழல் பற்றி வியாதி சுகமானாங்க. பேய்ங்க ஓடுச்சு. படுக்கையில சுமந்து கொண்டு வந்தவங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தாங்க. தேவன் வல்லமையை தந்தாரு. ஆகையால தேவ சமூகத்துல இருக்கிற இன்பம் உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. ஆகையால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உலகத்துல உங்களுக்கு இன்பம் கிடைக்குதுன்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் பக்கமா திரும்புங்க. என்னங்க தேவனிடத்துல வாங்க. இந்த உலகத்துல என்ன உங்களுக்கு கிடைக்காத இன்பம் எங்க கிடைக்குதுன்னா தேவ சமூகத்துல கிடைக்கும். அதை மரியாதை என்ன பண்ண கண்டுக்கிட்டாங்க. அதனாலதான் சொன்னாரு, அவள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இது நல்ல பங்குங்க. தேவனுடைய பாதத்துல உக்காருது நல்ல பங்கு. நம்ம வாழ்க்கை கரைப்படாம சுத்தமா பரிசுத்தமா காத்து கொண்டு தேவனோடு நடக்கிறதுக்கு ஒரு இன்பமான நேரம். ஆகியால வந்து தேவ சமூகத்துல ஜெபிங்க. ஒருவேளை இது வரைக்கும் உங்க குடும்பத்துல ஜெபம் இல்லைன்னா ஜெபிங்க. ஒருவேளை ஜெபிக்க மறந்துட்டு இருந்தா இன்னிலிருந்து உங்க ஜெப வாழ்க்கையை தொடங்குங்க. கண்டிப்பா நீங்க வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து நீங்க கையிட்டு சரி எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. பரலோகத்தின் பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உள்ள ஜப விரலாய் மாற்றுங்க. ஆளாய் போன பலிப்பிடத்தை எலியா கட்டி செப்பனிட்டது போல, அக்கினி இறங்கினது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜப ஆவி இறங்குவதாக. அன்று எல்லா கட்டுகளை உடைப்பீராக. இருள் நீங்க வெளிச்சம் உண்டாகட்டும். அன்று ஒவ்வொருத்தரும் அங்கின நாணலா இல்லாம எழுந்து பிரகாசிக்கிற தீபந்தமாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமா காணப்பட நீருள்ள ஜப விரலாய் மாற்று. கிருபை நாவிய விண்ணப்பத்தின் நாவிய ஊற்றி ஆசீர்வதி. மரியாதை போல நல்ல பங்கு பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அவருடைய குறைகளை நிறைவாக்கும். அவங்க எதிர்பார்க்கிற நன்மை கட்டளையிடும். அவளை ஆசீர்வதியும். அன்றைய வியாதி பலவீனமா இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்கும். வேலை இல்லாத வேலை வாய்ப்பை தார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தார். பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை தந்து பிள்ளை பாக்கியங்களை தந்து அற்புத அதிசயங்களை செய்து வழி நடத்தும். கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா எங்களோட தொலைபேசியின் வழியா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல,
உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட் வழியா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்துல 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அன்பான தேவ ஜனமே, உண்மையாவே தேவ ஜனங்கள் தேவனிடத்துல புது பலனை பெற்று, அநேகர் ஆவில நிரம்பி, அநேகர் அபிஷேகம் பெற்று, அநேகர் வரங்களை பெற்று, அநேகர் ஆண்டவரிடத்துல சுகம் பெற்று, அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, அநேகருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு, அநேகர் ஆசீர்வாதத்தோடு கடந்து போகிறாங்க, புது பலத்தோடு போகிறாங்க. நீங்களும் புது பலனை பெறணுமா? உங்க நிலைமை மாறணுமா? நீங்களும் வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனால பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களா மாறுங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து மே 21 நாள் தொடர்ந்து உபவாச ஜெபம் வந்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென்.